வணக்கம் திருப்பூர் மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியேற்று வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை மக்களுடைய கூட்டம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரப்போகிறது என்பதற்கான மிகப்பெரிய அளவில் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், தேர் திருவிழாவை போல. நடந்த அநீதிக்கு எதிராக மக்களுக்கு துணை நிற்கின்ற ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று மக்கள் வெகு நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி, 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் கஞ்சாவும் போதைப்பொருளும் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய பெட்டி கடைகள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த அநீதி என்பது உதயநிதிதான் காரணம் என்று தெரிந்தால் கூட இன்று வரை வாய் திறக்காத ஊடகங்களும் அரசியல் அமைப்புகளும் ஒரு குடும்பம் தன்னை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்களுடைய வரி பணத்தை தினமும் 4 கோடி ரூபாய் எடுத்து விளம்பரத்துக்காக மட்டுமே செலவழிக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடான இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நமக்கு தேவையா? ஒவ்வொரு இடத்திலுமே அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக செழிப்பான இருக்கக்கூடிய இடங்களை, அந்த தொழிற்சாலைகளையும் மக்களுடைய வளத்தையும் கைப்பற்ற வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இவர்களுடைய கட்டுப்பாட்டில் பினாமி நிறுவனங்களாக சர்கைட் பிஸ்னஸாக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இவர்களுடைய மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு, காவல்துறையை இவர்களுக்கு கைக்கூலியாக அடிமைகளாக கொடுக்கின்ற பணத்துக்காக மக்களை விரட்டியடித்து மாணவர்களை விரட்டியடிப்பது, இது மட்டுமே மிகப்பெரிய அளவில் இந்த காவல்துறை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த 7 லட்சம் கோடி இன்றைக்கு முழுமையாக இந்த ஒரு தனி குடும்பம் எடுத்து வைத்து நமக்கு கிடைத்தது வெறும் விளம்பர போஸ்டர்களாக மட்டுமே நாம் திட்டங்களாக பார்த்தது. எத்தனை தொகுதி ரீதியாக நமக்காக கொண்டு வந்த வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். வெறும் கண் துடைப்புக்கான விளம்பரங்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் விளம்பரம் செய்து திரை கதை வசனம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விளம்பரமாக மக்களிடத்தில் கொண்டு வந்து காண்பித்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா? மக்களுக்குரிய திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்காமல் மக்களை வஞ்சிக்கின்ற, மக்களை அடிமையாக நடத்துகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை விரட்டியடிப்போம். திருப்பூர் மாவட்டம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பாக நிவர்த்தி செய்து தரப்படும். இன்றைக்கு மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை அந்த